உடனே அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனேன். பிரேயருக்கு போன கேப்ல நான் தான் அவளோட பேக்ல இந்த காசு எடுத்து வச்சேன். ஏன்னா நந்தினி அவகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என் கூட தான் க்ளோஸா இருந்தா. அவகிட்ட எப்ப பேச ஆரம்பிச்சாலோ அதுல இருந்து என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த கோவத்துல தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. எங்க மேமும் வார்ன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. என்னோட நந்தினி மேல அன்னையில இருந்து எனக்கு ரொம்பவே பாசமாயிருச்சு. என்ன மிஸ்கிட்ட கூட விட்டு கொடுக்காம அவ்வளோ போல்டா பேசினா அப்படின்னு. அந்த இயர் ஃபுல்லா நாங்க அவ்வளோ க்ளோஸா இருந்தோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ ரொம்ப அழகா இருக்கும். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியோ என்னவோ நாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அந்த 1 இயர்ல எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளும் அவளோட சொந்த ஊருக்கு போயிட்டா. நானே என்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே முடியல, பேசவே முடியல. இப்பத்த மாதிரி மொபைல் வசதி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப நாங்களும் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்போம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை ஒரு டைம் ஆவது பார்க்க மாட்டேனா, பேச மாட்டேனா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க. காரணமே இல்லாம நம்ம மேல அளவு கடந்த பாசத்தை செலுத்துவாங்க. அதை உணர்றதுக்குள்ள நம்மளை விட்டு அவங்க போயிருவாங்க. அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட வலி பெருசா இருக்கும். அப்படித்தான் நானும் என்னோட நந்தினியை மிஸ் பண்ணினேன். உங்க மேல அன்பு செலுத்துற உறவு யாரா இருந்தாலும் சரி, அதை பொக்கிஷமா பாதுகாத்து வச்சுக்கோங்க. விட்டுட்டோம் அப்படின்னா அதை பிடிக்க முடியாது. அது நமக்கு கிடைக்காமையே போயிடும். எனக்கு நடந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு உறவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க யாருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்னோட பர்சனல் ஸ்டோரி.